ஓடிடி வந்ததுனால தான் காப்பாற்றப்பட்டுச்சு. ஆனா ஓடிடி தான் இன்னைக்கு கொஞ்சம் அழிச்சுக்கிட்டு இருக்குன்னு அதெல்லாம் இல்லவே இல்லை. ஓடிடி தான் மாணிக்கம் மாதிரி படங்களெல்லாம் காப்பாத்துது. இல்ல சார், மாணிக்கத்துல அவங்களுக்கு சமுத்திரக்கனி சார் புரிஞ்சுங்க. இருக்கு, அதெல்லாம் கிடையாது. சமுத்திரக்கனி இருக்கான்றதுக்காக இது நடக்கவே இல்லை. முதல்ல அது புரிஞ்சுங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நல்ல படைப்புகள். நான் ஆகால வேலை பார்த்தேன். ஆகால நான் ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணும்போது அவ்வளவு நல்ல படைப்புகளை நாங்கள் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கோம். அதனால் நல்ல விஷயமாக இருந்தால் என்னென்னா ஒரு 5 டீம் உட்காந்து பார்ப்பாங்க. இப்போ நம்ம நார்மலாக படம் பண்ணுற மாதிரி எல்லாம் படக்குன்னு என்ன ஒருத்தர் பார்த்து முடிவெடுக்கிறது கிடையாது. ஓடிடியில் இப்போ வந்து ஒருத்தர் பார்க்குறாரு அப்படின்னா அவர் பார்த்து அவருடைய உயர் அதிகாரிகள் அவங்க பார்க்கணும். எல்லாருடைய கருத்தும் ஒத்த கருத்தாக இருந்தால் மட்டும்தான் அது மேலே வரும். இது வந்து இவர் நமக்கு தெரிஞ்சவர், இவர் பக்கத்து வீட்டுக்காரர், அதெல்லாம் இப்போ இல்லவே இல்லை. தரம் இருந்தால் மேலே வரும். அப்படி தான் அந்த தரத்திலே மேலே வந்து தான் அது நின்றுச்சு. மாணிக்கம் எந்த விதமான சப்போர்ட்டும். இவர் கூட கேட்டார், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. சொல்லவே மாட்டேன். என் குழந்தைன்றக்கா நீ வாங்கிக்கோங்க, நான் எப்படி சொல்ல முடியும்? இதில் என் மேலே பெரிய வருத்தமெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அதுவாக அந்த ஒரு போஸ்டரை பார்த்து தான் அதுவாக தான் தன்னை நோக்கி இழுத்துது அவங்கள. அப்படி தான் நடந்துச்சு. எல்லா படங்களும் ஓட்டிட்டு வாங்க மாட்டாங்க. நம்ம நண்பர் ஆர்யா சொன்னார், டார்லிங் தயவு செய்து ஓட்டிட்டில் கேட்டாங்கன்னா எதுவுமே யோசிக்காமல் விற்றுருங்க, உடனே கொடுத்துருங்க அப்படின்னாரு. தேட்டரில் கூட நம்ம வந்து தெரிஞ்சவங்க அவங்க தேட்டருக்காரங்க 10 பேர் தேட்டரில் கூட நம்ம படத்தை போடலாம். ஆனால் ஓட்டிட்டில் முழு தகுதி 100% தகுதி இருந்தால் மட்டும்தான் அந்த படத்தை வாங்குவாங்க.